தமிழகத்தில் கிரனைட் மற்றும் கனிம வள கொள்ளை குறித்து ஆய்வு நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழுவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மதுரை வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் தமிழக ஆளுநருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றனர். அதோடு சகாயம் குழுவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த தமிழக அரசை கண்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தலைமை நீதிமன்றம் நன்றாகவே தமிழ்நாடு அரசுக்கு பாடம் சொல்லியுள்ளது. இந்த அதிகாரி நல்ல காரியம்தானே உங்களுக்காக செய்கிறார், அவரை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், அவரை ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த சூழலிலே அவருக்கு நிறைய ஆபத்து இருக்கிறது.